ஹாய் நண்பா, அன்னைக்கு கடந்த 1-1 டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்த மதுரா என்ற பிளேயருக்கும் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்த எல்டபிள்யூ ரவுடி என்ற பிளேயருக்கும் தான் நடந்துச்சு. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து நம்ம எல்டபிள்யூ ரவுடி பிளேயர் வந்து உட்பக்கர் அண்ட் டபுள் ஒன் டாப் சூப்பர் அடிச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து நம்ம மதுரா பிளேயர் வந்து லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் போறாரு. ஆனா அவர் அடிக்க தான் முடியல. ஏன்னா நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அடிச்ச அடி அப்படி அடி அந்த மாதிரி அடி உஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க தூக்கி அட்டாமல் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. ப்ரோ நானும் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல தரமான ஸ்கில்டு பிளேயர் தான் ப்ரோ. அப்படி சொல்றவங்க வந்து மறக்காம உங்க டிஸ்ட்ரிக்ட் நம்ம கமெண்ட் சொல்லுங்க ஓகேவா. நம்ம இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், தரமா ஒன் டாப் அடிக்கிறவங்க வந்து ரவுண்ட் ஸ்டார்டிங் அடிச்சு மேட்ச் ஃபாஸ்டா முடிச்சிருங்க. ரொம்ப டைம் எடுத்து லாஸ்ட் வரைக்கும் போய் அடிக்காதீங்க. ரவுண்ட் ஸ்டார்டிங் ஒன் டாப் அடிச்சு மேட்ச் முடிச்சு சூப்பரா இருக்கும். இந்த மேட்ச்ல கூட நம்ம ப்ரோ வந்து நல்லா ப்ளே பண்ணிருப்பாரு. லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு மேட்ச் அடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி மேட்ச் முடிக்காம கொஞ்சம் ஸ்டார்டிங்ல மேட்ச் முடிச்சிருங்க ஓகேவா. ஓகே, நம்ம கடைசில இருந்து ஒன்னே டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து நம்ம மதுரா பிளேயரை வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து எல்டபிள்யூ ரவுடி பிளேயர் வந்து முட்டை கேட்டுன்னு அடிச்சு எங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு தரமான ஸ்கில்டு பிளேயர் தான் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. ப்ரோ நான் மூவ் கொடுத்து ஒன் டாப் சூப்பரா அடிப்போம் அப்படி சொல்றவங்க வந்து நம்ம பேச்சு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம உங்க டிஸ்ட்ரிக்ட் நம்ம கமெண்ட் சொல்லுங்க ஓகேவா. பாப்போம் அடுத்து யார் தரமான ஸ்கில்டு பிளேயர்னு. ஓகே, நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம். பை பாய்.